அவன் பெயர் சசி. என்ன அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் அடிக்கடி முத்தம் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு சந்தேகம், இவன் என்னை உண்மையாகவே காதலிக்கிறானா இல்லை தப்பு பண்ணிட்டு ஓடிடலான்னு நினைக்கிறானா அப்படின்னு. ஒரு நாள் கோபமாக அவன் முகத்துக்கு முன்னாடியே கேட்டுட்டேன். என் வார்த்தை அவனோட காதலை காயப்படுத்திடுச்சு போல. அங்கேருந்து நாற்காலியை தூக்கி நீச்சல் குளத்தில் போட்டுட்டு கோபமாக போயிட்டான். அவன் கோவப்பட்டாலும் அவன் என் மேலே வச்சுருந்தது சாதாரண காதல் இல்லை. நான் விளையாட்டா நீ என் புத்தகத்தை தூக்கிட்டு வா அப்போ தான் காதலிப்பேன்னு சொன்னால் அதை அப்படியே செய்வான். என் ஹீல்ஸ் செருப்பை போட்டுக்கிட்டு நடந்துவான்னு சொன்னான். மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறத கூட பார்க்காம விழுந்து விழுந்து நடப்பான். நான் எவ்வளவுதான் அவனை சோதிச்சாலும் என் கையை நீட்டி ஒரு முத்தமாவது கொடுன்னு கெஞ்சுற அளவுக்கு அவன் காதலில் உண்மையாக இருந்தான். ஒரு முறை என் முன்னாடி துப்பாக்கியோட ஒருத்தன் மிரட்டின போது கூட அவன் என்னை வலுக்கட்டாயமாக கூட தொடக்கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தங்கமான பையனை போய் தப்பாக பேசிட்டோமேன்னு எனக்குள்ள குற்ற உணர்ச்சி. அவன்கிட்ட சாரி கேட்க போனேன். அவன் செம்ம கோவத்தில் இருந்தான். ஆனால் அந்த கோவத்தில் கூட ஏதாவது வார்த்தையை விட்டு என் மனசு உடஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சி என் முகத்தை கூட பார்க்காம கண்ணாடிக்கு முன்னாடி போய் கத்துனான். கண்ணாடியும் உடஞ்சிருச்சு. அவன் என் மேலே வச்சிருந்த அன்பை பார்த்ததும் எனக்கு தாங்கவே முடியலை. அந்த உடஞ்ச கண்ணாடி துண்டை எடுத்து என் நெஞ்சில் அவனோட பேரை சசீனையை கீறி எழுதினேன். ரத்தம் கொட்டுச்சு. அவனை கூப்பிட்டு அடிக்கடி முத்தம் கேட்பல, இப்போ இந்த ரத்தத்து மேலே முத்தம் கொடுன்னு சொன்னேன். அவனும் கண்ணீரோட முத்தம் கொடுத்தான். ஆனால் விதி எங்கள் கூட விளையாடிடுச்சு. ஒரு நாள் சசியோட பிறந்த நாளுக்கு நான் அவனுக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை. அவனுக்கு என் மேலே பயங்கர கோபம். ரொம்ப கத்துனான். ஆனால் அவனுக்கு எப்படி தெரியும் எனக்கு இரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, நான் இன்னும் கொஞ்ச நாளில் இறந்துடுவேன்னு. டாக்டர் சொன்னது அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு தான்னு. நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சதும் அவனுக்காக ஒரு பெரிய பரிசு பொருளை வாங்கி வச்சுருந்தேன். அதை அவன்கிட்ட காட்டும்போது அவனால் அழுகையை கட்டுப்படுத்த முடியலை. என் காதலன் கண்ணிலேயே இவ்வளவு கண்ணீரா? என்னை பெற்ற என் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவரால் தாங்க முடியுமா? அதான் டாக்டர்கிட்ட என் அப்பா கிட்ட மட்டும் நான் சாக போகிற விஷயத்தை சொல்லிடாதீங்கன்னு கெஞ்சினேன். ஆனால் டாக்டர் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்பா வீட்டுக்கு வரும்போது நான் சின்ன வயசில் அவரை வரைஞ்சி வச்சுருந்த ஒரு படத்தை ஆசையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பா வந்ததும் அதை மறைச்சி வச்சேன். நான் சாக போகிறதுனால என் நினைவுகள் அப்பாவை வாட்டக்கூடாதுன்னு என் துணிமணிகள் பொருட்கள் எல்லாத்தையும் பெட்டியில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதை பார்த்து அப்பா ஏன்னு கேட்டப்போ, நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா என் நினைவுகள் வரக்கூடாது இல்லையாப்பா, அதனால தானே போய் சொல்லி சமாளித்தேன். அப்பாவுக்கு உண்மை தெரியும். எனக்கு தெரியாதா என்ன? அவர் என் முன்னாடி அழக்கூடாதுன்னு என் அறையை விட்டு வெளியே போய் ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டு கதறி கதறி அழுதாரு. நாளடைவில் என் வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். சின்ன வயசில் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா ஃபோட்டோ முன்னாடி நில்லு, அம்மா பாடின பாட்டை நான் ப்ளே பண்ணுறேன்னு அப்பா ஆறுதல் சொல்லுவார். இப்போ நான் விளிம்பில் நிற்கிறேன். ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருக்கேன். அப்பாவை பார்த்து ஆசையாக சிரிச்சுக்கிட்டே எனக்காக அந்த பாட்டை பாடுப்பான்னு கேட்டேன். அவர் மூச்சு விடாமல் பாடக்கூடிய சிறந்த பாடகர் தான். ஆனால் என் நிலைமையை பார்த்துட்டு அவரால் பாட முடியலை. குரல் தழுதழுத்து போச்சு. என் மரண வலியை விட என் அப்பாவோட மனவலி ரொம்ப பெருசுன்னு அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு.